பொங்கலுக்கு வச்ச பொங்கச்சோறு அப்படியே வச்சிருக்காங்களே, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்களே. எவ்வளவு அழகா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாம் நெய்யில போட்டு பொரிச்சு ஊத்திருக்கேன். அப்படி இருந்து திங்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு மோசமாவா இருக்கு? அது சரி, நம்ம வச்ச சோறு டேஸ்டா இருந்தா திங்க மாட்டாங்களா என்ன? நமக்கு இனிப்பு கழுத பிடிக்காது, திங்கவும் முடியல. ஊத்தி எறியுமா? பச்சரிசி விக்கிற வேலைக்கு ஊத்தி எறியவும் மனசு வர மாட்டேங்குது. வழியில ஊத்தி எரிஞ்சதே ஆகணும். சங்கடப்பட்டு காரியம் என்ன இருக்கு? ஊத்துவோம். அப்பா, இந்த பனியா ஊத்துறது. ஏமா, ஏதாச்சும் சூடா செஞ்சு தந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். செஞ்சு தரியா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேங்க. இது பொண்டாட்டி. சரி சரி, எடுத்துட்டு வா. இன்னும் என்னதாமா பண்ற? அட இருங்க, வரேன். சூடா செஞ்சு எடுத்துட்டு வர வேண்டாமா? ஆமா ஆமா, சூடாவே கொண்டு வா. ஐயே, கெட்டு போச்சா? செஞ்சு வேற தர்றேன்ட்டோம். என்ன செய்யலாம்? ஏலக்காயை தட்டி போட்டா இந்த நாட்கள் தெரியாது. இந்த வீட்டுல ஏலக்காய் வேற இருக்காது. இருக்கு ஒண்ணு இருக்கு. இது என்ன? இதுவும் சூத்தக்காயா இருக்கும் போலயே. கண்ணு தெரியலன்னு சொல்லி பவருக்கு இதை தட்டுவா. ஒத்த ஏலக்காய் தட்டுப்பட்டாலும் தட்டுப்படாது. எச்சியை கொடுக்கப்படாது புருஷனுக்கு. என்ன பழக்கம்? தொடச்சா என்ன பாயாசம்னு சொல்லலாம்னு பார்த்தா வெறும் தண்ணியா இருக்குது. தெரிஞ்சு கேட்டா மல்லி கப்பின்னு சொல்லிக்கோ. எங்க சூடா இருக்கும். சூடுன்னா சூடா தான் தருவேன். அதுதான் பொண்டாட்டி. என்னதுமா அது? அதாங்க நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க குடிங்க, குடிச்சிட்டு என்னன்னு கரெக்டா கண்டுபிடிங்க பாப்பா. அப்படியா? இப்ப சொல்லிடுறேன் பாரு. நாங்கெல்லாம் யாரு? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரா? பாயாசம் தானே? பாயாசம், தண்ணி பாயாசம். எனக்கு தெரியாதா? ஆனா உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும். கேட்ட உடனே கேட்டது கிடைச்சிருது. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது. ஒண்ணே வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணக்கூடாது. அமுகு டுமுகு அமால் டுமால்.